சைனீஸ் காலிஃப்ளவர் காளான் குழம்புனா இன்னைக்கு ஒரு புதுவிதமான சமையல். சைனாவிலையும் ஒரு விதமான கிரேவி அது குழம்பு பண்ணுறாங்க. இந்த குழம்பு வந்து நூடுல்ஸ் கூட, ரைஸ் கூட, ப்ரெட்டு கூட, பன்னு கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. இப்படியும் நீங்கள் கிரேவி செஞ்சு சாப்பிட்லான்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோவே. வணக்கம் கட்டுறது கையில் நேர்களே. வணக்கம். அழகான இடத்துல நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு பக்காவான ஒரு நிலம் இருக்குண்ணா. நிழலில் மக்கள் வந்து மழை பெஞ்சா நம்ம சைனா குழம்பு போகலாமா? கண்டிப்பாக போயிடலாம். தோட்டத்துக்கு பக்கத்துலன்ட்டாரு. இதுவும் நம்ம தோட்டம் தான், வேறு தோட்டம் நினச்சிக்க போகிறோம். அதாண்ணா, வெயில் அடித்தா நேலை தேடுவாங்க, மழை பெஞ்சா கொடையை தேடுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து சைனா காளான் வெஜிடபிள் குழம்பு கணக்கு தேட போயிருக்கேன் நானே. ஐயோ முருகா, சொல்லுங்கய்யா. ஐயா, நம்ம சேனலில் எவ்வளோ விதமான குழம்புகள் பண்ணி காட்டியிருப்போம். விதவிதமான குழம்புகளில் பல விதமாக பண்ணியிருப்போம். சைனாவிலையும் ஒரு விதமான கிரேவி அது குழம்பு பண்ணுறாங்க. அவங்க ஸ்டைலான குழம்பு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப அதிசயமாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்குது. எப்படா இதை குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க நமக்கு யோசிக்கிற அளவில். இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க. இன்றைக்கி நம்ம வெஜிடபிளில் காளானையும் காலிஃப்ளவரும் சேர்த்து பண்ணுறோம். அவங்க எல்லா விதமான இறைச்சி எல்லாம் மொத்தமாக போட்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச இறைச்சியை இந்த குழம்புல போட்டு பண்ணுவாங்க. இந்த குழம்பு வந்து நூடுல்ஸ் கூட, ரைஸ் கூட, ப்ரெட்டு கூட, பன்னு கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ருசிகரமான ஒரு கிரேவி. இப்படியும் நீங்கள் கிரேவி செஞ்சு சாப்பிட்லான்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோவே. ஒருத்தருக்கு பேசவே வர மாட்டேங்குது, ஒருத்தருக்கு பேசல விட மாட்டேன்றாரு. டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன், அப்போ தான் மக்களுக்கு அவருக்கு புரியுதுன்னா எனக்கு கொஞ்சம் புரியல. அதனால தான் பேச்சு இப்போ கொஞ்சம் தெக்கி பேசுகிறேன். சைனீஸ் காலிஃப்ளவர் குழம்புண்ணா. அதில் என்ன உங்களுக்கு இப்போ திக்கிற அளவுக்கு என்ன பேர் வச்சுட்டோனாங்க? சைனீஸுன்னாரா? சரி, சைனீஸுன்னா என்ன குழம்பா இருக்குன்னு தான் கொஞ்சம் குழம்பிட்டோம். விதவிதமாக பண்ணுறோம். இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு தான் கொஞ்சம் தெரியணும்ல. சைனீஸ் காலிஃப்ளவர் காளான் குழம்புண்ணா. இன்றைக்கி ஒரு புதுவிதமான சமையல். தேவையான பொருள் பார்க்கலாமா? நான் காலிஃப்ளவர் காளான், செக்கெண்ணெய், கடலெண்ணெய், இஞ்சி வெட்டி வச்சுதா, பூண்டு வச்சுதா, பூண்டு வெட்டி வச்சுதா, பச்சை மிளகாய் வெட்டி வச்சுதா, வெங்காயத்தண்டு வெட்டி வச்சுதா, வெங்காயத்தாளும் வெட்டி வச்சுதா, மிளகா, தூளுப்பா, கார்ன்ஃப்ளவர் மாவு, சோயா சாஸா, எலுமிச்சம்பழம் சாறு, சக்கரைண்ணா. சைனா வெஜிடபிள் குழம்பு பண்ணுறோம், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி சைனீஸ் ஒரு கிரேவி ஒன்று பண்ண போகிறோம். காளானையும் காலிஃப்ளவரை வச்சு அதுக்கு உருளி வச்சாச்சு. சுத்தமான செக்க எண்ணெய் சேர்த்துக்கிறோம். 50 ml எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. இந்த எண்ணெயிலே மஷ்ரூமும் காலிஃப்ளவரும் கொஞ்சம் வதக்கணும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது. காளானியும் காலிஃப்ளவரையும் இப்போ இறக்க போகிறோண்ணா. இறக்கி எண்ணெயிலே வதக்கிக்கிறோம். எண்ணெயிலே நல்லா அதிலே வதங்கணுண்ணா. எப்பயுமே சைனீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட குக்கிங் மாதிரி ஃபுல்லாலாம் குக் ஆக தேவை. எல்லாமே அரை வேக்காடு மாதிரி தான். இப்போ அரை வேக்காடில் கரெக்டாக காலிஃப்ளவர் மஷ்ரூம் இருக்குது. இந்த நேரத்தில் நறுக்கி வச்ச இஞ்சி, நறுக்கி வச்ச பூண்டு ஒரு 40 கிராம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். வாசனைக்காகவும் காரம் சுவைக்காகவும். ஒரு 4 பச்சை மிளகாய், வெங்காயத்தண்டு ஒரு 10 தண்டு எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இது காரத்துக்கு. இது வெங்காயத்தண்டோட சுவை வந்து இந்த குழம்புக்கு வரட்டுக்காது. சைனீஸ் ஐட்டத்தில் தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்களா? அது எல்லாமே நம்மளது இந்தியன். அவங்க எல்லாமே விதவிதமாக சாஸ் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம பண்ணி காட்டுறது வந்து பேசிக் சாஸ். முதல் கிரேவி அவங்க பயன்படுத்துகிற ஒரே ஒரு சாஸை வச்சு ஒரு கிரேவி பண்ணுறது தான். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவே எல்லாத்துக்கும் காமனாக பயன்படுத்தும். நம்ம எப்படி சாம்பார் அந்த மாதிரி காமனாக எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்காக இது தேவையே அந்த மனம் தான். எலுமிச்சை சாறு ஒரு 2 பழம் புழிஞ்சு வச்சுங்க, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். புளிப்புக்காக சார் நான் சொன்னேன் முதல் சாஸ். இந்த ஒரே சாஸ் தான் இந்த கிரேவி பண்ணுவோம். இது கூட பல சாஸஸ் சேர்ப்பாங்க. நம்ம இப்போ சோயா சாஸை மட்டுமே பயன்படுத்த போகிறோம். சோயா சாஸை ஊற்றின உடனே அதனுடைய வாசனை வேறு லெவலில் இருக்குண்ணா. சைனீஸ் தான். இந்தியனில் வந்து வேறு லெவலில், சைனீஸில் வேறு லெவலில். எல்லாம் அரவேக்காடு சாப்பாடு தான். நீங்கள் ஒரே ஒரு சின்ன பூ காலிஃப்ளவர், ஒரே ஒரு பாக்ஸ் காலிஃப்ளவர் எடுக்கணும்னா ஒரு 100 ml வரை சோயா சாஸ் சேர்த்துங்க. நமக்கு இந்த கிரேவி எந்த அளவில் வரணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துங்க. அடுத்தது சோள மாவு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்தா இந்த குழம்புக்கான குழகுழப்பு வரும். நம்ம எப்படி தேங்காய் முந்திரிலாம் அரைச்சி சேர்க்குறோம் அந்த மாதிரி இதை சேர்த்தா நல்ல குழகுழப்பு கொடுக்கும், நல்ல கெட்டித்தன்மை கொடுக்கும், குழகுழப்பு தன்மை கொடுக்கும். ஒரு
நம்ம சாப்பிடும் போது ஒரு சுவையும் அந்த கானோட அந்த மாவோட சுவையும் நமக்கு கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். இதை கரைச்சி ஊற்றிக்கணும். சோள மாவு தண்ணியை சேர்த்துக்கிறேண்ணா. நல்ல குழம்பு நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. மாவு ஊற்றலாம் திக்காயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படியே ஸ்பூனில் எடுத்தால் ஸ்லோவாக ஊற்றுற மாதிரி இருக்கும். நல்லா பஞ்சாமிர்தம் மாதிரி கெட்டியாயிடுச்சு. சோள மாவோட தன்மையே அதான். எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் அதை கரைச்சி நம்ம ஊற்றோம்னா கெட்டித்தன்மை கொடுக்கும். சூப்பில் எல்லாமே இதை சேர்த்து சாப்பிட்டா தான் சுவையும் இருக்கும், அந்த திக்னஸ் இருக்கும். சூப்பு சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். திக் சூப்பில் எல்லாமே அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இந்த குழம்புக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். அவங்க அஜினமோட்டோ பயன்படுத்துவாங்க, நம்ம தூள் உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா சுவையாக இருக்குங்க. எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான்வெஜ் மேலெலாம் ஊற்றி சூப்பராக சாப்பிடலாம். இந்த குழம்புக்கு ஏற்ற அளவு மிளகுத்தூள் கடைசியாக சேர்த்து அப்படியே மிளகு போட்டுட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தாள் அந்த சூட்டில் வர வாசனையோடு இதை ஒரு கிளறு அப்படி நிறுத்திக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடி. இந்தமாரி உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் சைனீஸ் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை கலராகவும் இருக்கும். அது விட்ட பேச்சு கொடுக்க முடியாதுண்ணா. நல்லா பேசணும். அது என்னையா சொல்கிறேன், சைனீஸ் பசங்க குழந்தைகள்னா அந்த ரவராக வாண்டு தான் இருக்கும். நம்ம வீட்டு இப்போ பசங்கள்லாம் இப்போ ஒரு வயசு இருக்கும்போதே பேசாது, கொஞ்சம் லேட்டாகும் பேசுகிறது. அதுவெல்லாம் 8 மாதத்துலேயே பேச ஆரம்பிச்சிடும். உண்மையிலே ஆட்டோமேட்டிக்காக பேசுவாங்க. அவங்களாம் 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிடுவாங்க அவங்களே. அங்கெல்லாம் பிறந்த உடனே ஸ்விம்மிங் பூலில் விட்டுருவாங்கய்யா. ஒரு 2 மாதத்தில் கொண்டு ஸ்விம்மிங் பூலில் விட்டு தைரியத்தை காட்டுறாங்க. தண்ணி பயத்தை எல்லாத்தையும் போக்க வச்சுருவாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதாவது ஒரு 2-3 தற்காப்பு கலைனா சொல்லி கொடுத்துருவாங்க குழந்தையிலேருந்தே. ஜிம்னாஸ்டிக்ன்றது அவங்க ரத்தத்திலே ஊர்னது. கும்ஃபு சைனீஸ் காளான் காலிஃப்ளவர் குழம்பு ரெடினா. பார்க்கவே எப்படி இருக்கு பார்த்தியா? நீங்கள் இதே நான்வெஜ் கிரேவியாக இதை பண்ணணுன்னா நாங்கள் சொன்ன அளவு அதே பொருட்கள் தான் பயன்படுத்திகிட்டே வாங்க. அந்த நான்வெஜ் நண்டாகட்டும், இறாகட்டும், சிக்கன் ஆகட்டும், கொஞ்சம் வேக்காடு காட்டிட்டு அந்த வேக்காடு தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அந்த முழு மனமும் இந்த கிரேவியில் இறங்கும். அது நான்வெஜிடேரியன் கிரேவி ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வெஜ்ஜில் செஞ்சு காட்டிடுவோம். ருசிக்கலாமா? இதை எதை கூட ருசிக்கிறதுன்னு சொல்லவே இல்லைங்களா ஐயா? இதை நம்ம ஜஸ்ட்டு ஒரு பவுலில் வச்சு நம்ம நூடுல்ஸு, ரைஸு அந்த மாதிரி போட்டு சைடில் கொஞ்சம் லைட்டாக ஸ்பூனில் கலப்போம். நம்மள பிசைஞ்செல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸ்பூனில் எடுத்து ஊற்றி லைட்டாக அந்த மாதிரி நம்மகிட்ட ஏன்டா குச்சி இருக்குண்ணா, குத்தி சாப்பிடும். ஸோ நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நிறுத்திட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சர்க்கரை சேர்த்தா சுவை கொடுக்கும் இந்த கிரேவி. கொடுங்க, ஏற்கனவே சுவை தான் இந்த சர்க்கரைமா. ஓகே, வாசனை எப்படி இருக்கு? பக்காவாக இருக்குங்க ஐயா. வேறு ஸ்பூனோட வந்துட்டோம் பத்தில். ஸ்பூன் ஓடுங்களா? போய் காலிஃப்ளவர் மஷ்ரூம்லாம் எடுத்து சாப்பிடணும் இல்லையா? இது ரஸ்கெலாம் வாங்கி கொண்டாந்து வச்சுருக்கேன். அது டிப் பண்ணி சாப்பிடணும். அந்த ப்ரெட்டு இந்த மாதிரிலாம் ப்ரெட்டு கூட ரைஸு, நூடுல்ஸு, பன்னுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? நம்ம தம்பி அதுலேருந்து ரஸ்க் எடுத்துணும். நம்மளுக்கு எது பிடிக்குதோ அது கூட வச்சு சாப்பிட வேண்டியது தானே. ப்ரெட்டு, பன்னு, இப்படியே ஒரு டீ எடுத்து வந்துடலாம்ல. டீ அது இது சாப்பிட்டு அப்புறமா எடுத்து. சைனாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீ கம்பல்சரி. நம்மனா 3 வேளை அந்த 2 வேளை சாப்பிடுவோம். அவங்க டீ பார்த்தீங்கன்னா எனி டைம் சாப்பிடும்போது ஃபுட்டு சாப்பிடும்போது கம்பல்சரி ஒரு டீ வச்சு அடிப்பாங்க. கேரளா மாதிரி. கேரளாலேயும் இப்படி தானே? ஆமாம், கண்டிப்பாக சாப்பிடும்போது கடிக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். உலகத்திலே அதிகமாக டீ உற்பத்தி பண்ணுறவங்க சைனா தான். அதிகமாக டீ சாப்பிட்றவங்க சைனா பீப்புள்ஸ் தான். எப்படி சாப்பிட போகிறீங்க சொல்லுங்கள். நான் தமிழ்நாட்டு ஸ்டைலே சாப்பிட்டுக்கிறேன் ஐயா. இப்படி எடுத்து கிரேவியை நல்லா கிண்டி விடணுமா? கிண்டிட்டு உள்ளே விட்ருவோம். என்ன சைனீஸ் குழம்ப தூக்கிட்டான் பாருங்க, ஜேசி மாதிரி. எப்படியா இருக்கு? ஃபுட்டு வேறு லெவல்ண்ணா. தரமாக இருக்குது குழம்பு. தமிழ்நாட்டில் உண்மையிலே நாம்பளும் இந்தமாரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கும் இப்போ வர ஜென்ரல் நாலேஜில் இந்தமாரி டீசெண்டாக சாப்பிட்டு ரொம்ப பழக்கம். நாம் ஆனால் டீசெண்டாக இல்லை, நம்ம எப்பயுமே லோக்கல் தான். சாப்பாட்டு விஷயத்தில் கூச்சப்படக்கூடாதுண்ணா. தம்பி நல்லா இருக்குன்னு நல்லா இல்லையாப்பா? நல்லா இருக்குண்ணா. அவ்வளோ நல்லா இருக்கிறதுனால தான் டைலாக் சொல்கிறோம். எலுமிச்சம்பழத்தோட புளிப்பு, அந்த சோயா சாஸுக்குன்னு உண்டான தனி டேஸ்ட்டு, அந்த கடைசியாக ஆட் பண்ண சர்க்கரையோட இனிப்பு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு சொல்கிறதுக்குலாம் அந்த மஷ்ரூமு அவ்வளோ சாஃப்டாக உள்ளே போகிறதே தெரில. நல்லா தம்பி சூப்பர் காம்பினேஷன். ரஸ்க்கு ஏன் கொண்டு வந்தால் நானே வச்சேன். இதான் ஃபஸ்ட் டைம் ரஸ்க்கு தொட்டு சாப்பிட்றேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது ரஸ்க்குக்கு. இன்னும் சாஃப்டான ப்ரெட்டு பன்னெல்லாம் யோசிச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் பன்னு ப்ரெட்டெல்லாம்.
நம்ம ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் வச்சுக்கிற சோயா சாஸை வச்சு சிம்பிளான ஒரு கிரேவி, உங்களுக்கு எது பிடிக்குதோ எதை வேணாலும் ஆட் பண்ணி, பச்சை பட்டாணி, கேரட்டு, உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ கூட சாப்பிட்லாம். நல்லா சத்தாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் சிறப்பான முறையில் சைனீஸ் காளான் காலிஃப்ளவர் குழம்பை தரமாக வச்சு கொடுத்தாரு. இதேமாரி நீங்களும் விரும்பி உங்கள் வீட்டில் சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் கட்டுறது கையில் வச்சு சேனலை பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்காக புது புது சமையல், பாரம்பரிய சமையல்லாம் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு காத்திருக்கோம். சமைச்சி சாப்பிட நீங்களும் காத்திருக்காமல் உங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிடுங்க. போயிட்டான் ஒரு ஃப்ளோவாக. ஓகே, ஒரு லைனிங் மாறினாலும் டைமிங் மாறி போகுதுண்ணா. அடுத்து பாருங்கள், மோட்டர்லாம் ரெடியாக இருக்குது. ஆமாண்ணா. அடுத்த வீடியோ வந்து மீன் பிடிக்க போகிறோம். அடுத்த வீடியோ மீன் பிடிக்க போகிறோம். அது எந்த முறையில் பிடிக்கிறோன்றது பார்ப்போம். சைனீஸ் முறையில் பிடிக்கிறோமா இல்லை நம்ம கிராமத்து ஸ்டைலில் பிடிக்கிறோமான்னு தொடர்ந்து எங்கள் கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஐடி இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. சரி.